Hi friends, இன்னைக்கு நிஃப்டி வெறும் 27 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி பாருங்க மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ்ன்ட்டு எல்லாமே பல ஸ்டாக் செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு ரெட்ல க்ளோஸ் இருக்கு. ஆனாலும் மார்க்கெட் கிராஷ் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் மட்டுமே இன்னைக்கு 0.75% பாசிட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. அந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு நிஃப்டியை பெரிய கிராஷ்லேருந்து காப்பாற்றிருக்கு. ஸோ அது போக இன்னைக்கு யூஎஸோட பெரிய டேட்டா ஒன்று இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது. அந்த டேட்டாவை வச்சு தான் மார்க்கெட் நாளைக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெண்டே மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன டேட்டா, என்னென்ன செக்டர்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்துச்சு, நெகட்டிவ்ல இருந்துச்சுங்கிற எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ குழப்பலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,214.95 க்ளோஸ் இருக்கு. அதாவது வெறும் 27 பாயிண்ட்ஸ் தான் கீழே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,233.95 அங்கிருந்து ஒரு புல் ரேலி போச்சு. அதாவது 23,425.35 பட் புல்ஸால அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. ஸோ அதனால மார்க்கெட் என்னாச்சு, ஒரு டவுன் ரேலி வந்துச்சு. அந்த ரேலி பார்த்தீங்கன்னா 23,184.6 வரைக்கும் போச்சு. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் க்ளோஸ் ஆகாமல் மார்க்கெட் ஒரு ஸ்லைட் அப் ரேலியை காமிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் கிட்ட, அதாவது க்ளோஸை விட ஸ்லைட்டாக மேலேயே க்ளோஸ் இருக்கு. லெவல் பார்த்தீங்கன்னா 23,242.1. இது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது, ஒரு பீரிஷ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. அது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் பாருங்க 31 out of 100. ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் இருந்தாலுமே மார்க்கெட் கிராஷ் ஆகாமல் ஒரு செக்டார்ஸ் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. அது என்னென்ன செக்டார்ஸ் காப்பாற்றுறாங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 73,983.18 க்ளோஸ் இருக்கு. அதாவது 64 பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் இருக்கு. சென்செக்ஸ் ஓப்பன் ஆனது 73,918.76. அங்கிருந்து ஒரு ரேலி பார்த்தீங்கன்னா 74,630 வரைக்கும் போச்சு. எகைன் புல்ஸால அதை பிரேக் பண்ண முடியாதனால பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டு 73,897.57 வரைக்கும் போச்சு. பட் அங்கிருந்து திரும்பியுமே ஒரு டோஜி கேன்ல இன்னைக்கு டே வந்து க்ளோஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 73,918.76. ஸோ என்னதான் ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த்துமே வந்து நெகட்டிவாக இருந்தாலுமே 23 out of 100 தான் இருந்தாலுமே ஒரு பீரிஷ் ப்ரெஷர் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிரீன் டோஜில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யூஎஸோட டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் பெருசாக எந்த மூமெண்ட் இல்லாமல் ஒரு ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து நமக்கு டோஜில் முடிஞ்சிருக்கு. அது என்ன டேட்டா, அது எப்படி பார்க்கணுங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டிமெண்ட் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பார்த்தோம்னா 47 out of 100. இது வந்து எப்படி இருக்குன்னா பியருக்கும் புல்லுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட் மாதிரி. 46 வந்து என்னதான் பீரிஷாக இருந்தாலுமே மார்க்கெட்டை வந்து யாராலையுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. மார்க்கெட்டில் வந்து சில செக்டர்ஸ் வந்து பீரிஷாக இருக்குது, சில செக்டர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. அந்த செக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னாக இல்லாமல் ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் இருக்குது. அந்த மாதிரி எப்படி நடக்குதுங்கிற வந்து நம்ம செக்டர் ஹீட் மேப்பில் பார்க்கலாம். அது போக என்னென்ன செக்டர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்னைக்கு என்ன செக்டர்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கிறத எங்கள் டெலிகிராம் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 15.63. ஸோ இது வந்து ஒரு நார்மல் மொமெண்டம் தான். ஸோ பெருசாக ஒரு மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ஃபியரும் இல்லை, ஒரு கிராஷ் ஆகுமோ ஒரு புல் ஆகுமோங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட மார்க்கெட் பெத். ஸோ இன்னைக்கு பார்க்குறப்ப 16 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு, 34 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ என்னதான் வந்து 34 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருந்தாலுமே மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ஒரு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகலை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் நெகட்டிவ்ல இல்லாமல் ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் பார்க்குறப்ப 4 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவ் இருந்திருக்கு, 10 ஸ்டாக் வந்து நெகட்டிவ் இருந்துச்சு. இருந்தாலுமே பேங்க் நிஃப்டி வந்து எவ்வளோ ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மினிமல் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ஹெவி வெயிட்டேஜில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்கு. ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பிளிட் பேசிஸில் 4 ஸ்டாக் மேலே 4 ஸ்டாக் கீழேங்கிறது வந்து இந்த டேட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அந்த டேட்டா வச்சுட்டு நாளைக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இதர் மாறலாம், இல்லை இதே ட்ரெண்டில் கண்டினியூ ஆகலாம். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஓவரால் இண்டெக்ஸஸை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.17% நெகட்டிவ் க்ளோஸ் இருக்கு. ஸோ இதனோட ஹை பார்த்தீங்கன்னா 55,555. அது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருந்தா மார்க்கெட் இன்னுமே ஒரு அப்பர் ரேலியை பார்த்துருக்கும். பட் அதை பிரேக் பண்ண முடியாதனால மார்க்கெட் வந்து இந்த பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு டோஜியா ஃபார்மே க்ளோஸ் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 1.15% நெகட்டிவ் க்ளோஸ் இருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா ஸ்மால் கேப்பில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இன்னையோட யூஎஸ் டேட்டா வந்து நாளைக்கு அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடியதுக்கான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஒரு சேஃப் கேஸ்க்காக அவங்க ஸ்மால் கேப்பை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் இருக்கு, -1.33%. வேற நிஃப்டி 500 நெகட்டிவ் க்ளோஸ் 0.61%. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷாக இல்லாமல் ஒரு பெரிய நெகட்டிவாக இல்லாமல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட லெஸ் தென் 1% தான் நெகட்டிவ் க்ளோஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்டர் மேப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு செக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் தான் இன்னைக்கு இருக்கிறதே பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னதான் வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தாலுமே ஸோ இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ஹியூஜ் நெகட்டிவ் இல்லாமல் ஒரு நார்மல் டோஜியாக க்ளோஸ் பண்ணதுக்கான காரணம். ஸோ இன்னைக்கு பிரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், இந்த 4 பேங்க்குமே ஒரு 1% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 0.17% நெகட்டிவ் க்ளோஸ் ஆனது காரணமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் எப்பயுமே அன்சர்டனாக இருக்கப்ப இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் வந்து மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா மார்க்கெட் அன்சர்டனாக இருக்கப்போ எஃப்எம்சிஜி தான் வந்து இருக்கிறதே பெஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுற செக்டராக இருக்கும். ஸோ இன்னையோட நெகட்டிவ் செக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் மட்டும் இன்னைக்கு -1.66% விழுந்திருக்கு. ஸோ இதனால் காரணம் என்னன்னா மெட்டல்ஸ் வந்து சைனாவோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆனதுனால அதனோட இம்பாக்ட் வந்து சைனாவோட இம்பாக்ட் வந்து நமக்கு இன்னைக்கு மெட்டல் செக்டர்ஸ்ல தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.25% நமக்கு இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கோல் இந்தியா அதெல்லாமே வந்து இன்னைக்கு நெகட்டிவ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து செக்டர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரும் நெகட்டிவ். ஸோ இதுவே நேற்று பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் பாசிட்டிவ். ஸோ இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்டர் பாசிட்டிவ், நேற்று ஃபினான்ஸ் செக்டர் நெகட்டிவ். ஸோ ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் நடந்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எந்த ஒரு சைடுமே எடுக்காம ஒரு சைடு வேஸ்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு வேஸ் தான் மோஸ்ட்லி கண்டினியூ ஆகும். இன்னையோட யூஎஸோட டேட்டா வச்சு தான் வந்து மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்னோட டாப் கெய்னர்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னோட டாப் கெய்னர்னு பார்த்தோம்னா நெஸ்லே இந்தியா 1.95% பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்கு. இந்த செக்டர் இது எதனோட செக்டர்னு பார்த்தோம்னா நமக்கு எஃப்எம்சிஜி. நான் முதலே சொன்ன மாதிரி மார்க்கெட் அன்சர்டனாக இருக்கப்ப எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் வந்து நல்லா பிஹேவ் பண்ணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அகெயின் இது ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 1.67%, கோட்டக் பேங்க் 1.65%, ஐசிஐசி பேங்க் 1.41%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.28%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேங்கிங் ஸ்டாக்ஸுமே வந்து கண்டினியூஸாக எல்லாமே 1% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் வந்து பேங்கிங் செக்டர்ஸ் வந்து கிராஷ் ஆகாமல் இருந்ததுக்கும் இன்னைக்கு நிஃப்டி வந்து வெறும் 27 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆனது காரணமே இந்த 4 ஸ்டாக்கும் இந்த செக்டரும் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் 1.23%, ஐடிசி 1.18%, எல்என்டி 0.78%, மேக்ஸ் ஹெல்த் கேர் 0.49%. ஸோ இன்னைக்கு டாப் லூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ, அது வந்து ஒரு மெட்டல் செக்டர். சைனாவோட மெட்டல் டிமாண்ட் வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகிறதுனால இந்த செக்டர் வந்து நமக்கு இன்னைக்கு கிராஷ் ஆனது பார்த்தோம். அதனோட ஹையஸ்ட் பார்த்தோம்னா ஹிண்டல்கோ வந்து 3.41% கிராஷ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோல் இந்தியா 3.34%, ONGC 2.74%. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயில் கேட்டகரிக்குள்ளே வரும், ஆயில் செக்டருக்குள்ளே வரும். ஸோ இந்த ஆயில் செக்டரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மார்க்கெட் அன்சர்டனிட்டி மூமெண்ட் இருக்கிறதுனால ஸோ இன்னைக்கு ஒரு சேஃபருக்காக க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஒன்ஸ் பாசிட்டிவ் இருக்கும்போதே இன்னைக்கு ஆயில் செக்டர்ஸில் வந்து செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டர்னல் 2.36%, SBI லைஃப் 2.32%, டாடா ஸ்டீல் 2.18%, டாடா மோட்டார்ஸ் 1.91%, HDFC லைஃப் 1.87%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SBI லைஃபும் சரி இன்னைக்கு HDFC லைஃபும் சரி ரெண்டுமே நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. என்னதான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலுமே இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் 1.78%, விப்ரோ 1.67%. ஸோ இதுதான் என்னோட டாப் லூசர்ஸ். இந்த டாப் லூசர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆயில்ஸ் அண்ட் கேஸில் 2 ஸ்டாக்கும் மெட்டல்ஸில் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணதுக்கான காரணமே. என்னதான் வந்து டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்தாலுமே ஈக்குவலண்டாக நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்ததுனால இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் டோஜியாக க்ளோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா FIAவோட டேட்டா பார்க்கலாம். FIA பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14,296 கோடி பை பண்ணியிருக்காங்க, 18,670 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து 4,373 கோடி நெகட்டிவில் இருக்குது. ஸோ வேற DI பார்த்தப்ப 16,024 கோடி பை பண்ணியிருக்காங்க,
10,261 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற பாசிட்டிவாக 5,763 கோடி ஓவரால் நெட் பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து 4,000 கோடி நெகட்டிவ், இங்கே 5,000 கோடி பாசிட்டிவ். ஸோ 1,000 கோடி வந்து டிஐ வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து யூஎஸோட டேட்டாஸ் வந்து ஃப்ளக்சுவேட், ஒரு நாள் பாசிட்டிவ் நியூஸ் இன்னொரு நாள் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க, வேற டிஐ வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஐ தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கேஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா எஃப்ஐ செல் பண்ணுற எல்லாத்தையுமே டிஐ வந்து இங்கே காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே ட்ரெண்ட் தான் கண்டினியூஸ் ஆகுமா, இந்த எஃப்ஐ செல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, டிஐ பை பண்ணிட்டு தான் இருப்பாங்களான்னு கேட்டால் இதனோட ட்ரெண்ட் மாறுறதுக்கு இன்னையோட நியூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட நியூஸோட டேட்டா வச்சு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த யூஎஸ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 PM வருது. ஸோ அதை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது என்ன நியூஸ், என்ன டேட்டா பார்க்கணுங்கிறத நான் அந்த செக்ஷன் வரும்போது சொல்கிறேன். ஸோ அந்த செக்ஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் வேல்யூ பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட பிசிஆர் பார்த்தோம்னா 0.82. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு புல் மார்க்கெட்டும் இல்லாமல் ஒரு பியர் மார்க்கெட்டும் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டே இருக்குது. புல்ஸாலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியல, பியர்ஸாலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியல. ஸோ நமக்கு பிசிஆர் டேட்டாவும் அதுதான் நமக்கு காமிக்குது. ஸோ அதனால தான் 0.82 இருக்குது. ஸோ இதுவே மேக்ஸ் பெயின் லெவல் பார்க்குறப்ப நமக்கு வந்து 23,300 இருக்குது. அதாவது 85 பாயிண்ட்ஸ் கரண்ட் லெவல்லேருந்து மேலே இருக்குது. ஸோ அது என்ன டினோட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து 23,300 நோக்கி புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த எக்ஸ்பைரிக்குள்ளுங்கிறது வந்து நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ இதுவே வந்து கீ கால்வே பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. அதாவது இந்த லெவலை வந்து ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸாக இந்த லெவலை தாண்டி போகக்கூடாதுங்கிறது பிஎஸ் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் செல் லெவல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த லெவலை தாண்டது வந்து இட் வில் பி அ வெரி ஹியூஜ் டாஸ்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ புட்டோவை 21,200. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த லெவல்ஸுக்கு தாண்டி பியர் ஆகாமல் பிஎஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு ஹியூஜ் பை கால் வந்து இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 23,300 தான் ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் 23,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்பர் அலியாக நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் டேட்டா பார்த்தோம்னா 0.98. ஸோ இதுவும் நமக்கு என்ன காமிக்குதோ ஒரு நியூட்ரல் ட்ரெல்டை தான் காமிக்குது. ஸோ நம்ம பார்க்குற வரைக்கும் எந்த ஒரு செக்டாருமே வந்து ஒரு டைரக்ஷனில் கிடையாது, எல்லாமே சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் அந்த லெவல்ஸ் எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களோட ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் தி நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதா, சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியோட மேக்ஸிமம் பெயின் லெவல் பார்த்தோம்னா 55,000. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிளேஸ்லேருந்து 100 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இது என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட்ஸ் புல் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ரெக்கவரியோ இல்லை அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுங்கிறது நமக்கு வந்து தெரியுது. ஸோ கீ கால்வே பார்த்தோம்னா 60,000 விச் இஸ் ஹியூஜ். ஸோ கரண்ட் லெவல்லேருந்து 10,000 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த டைரக்ஷன் நோக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு புல்லி ஸ்ட்ரக்சரில் போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த லெவல்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து கீ புட்டுவை பார்த்தீங்கன்னா 54,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து ஒரு இதுக்கு மேலே பியர் கண்ட்ரோல் எடுக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து சப்போர்ட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 55,555 க்ளோஸ் ஹை போச்சு. ஸோ நாளைக்கு 55,500 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பை கால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து எப்படி பிஹேவ் ஆகுன்னு பார்த்துட்டு உங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட கரண்ட் லெவல் பார்த்தோம்னா 23,214.95. ஸோ இங்கிருந்து 133 பாயிண்ட்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 23,348. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 269 பாயிண்ட்ஸில் இருக்குது விச் இஸ் 23,483. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 370 பாயிண்ட்ஸில் இருக்குது விச் இஸ் 23,584. வேறு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட்ஸில் ஒரு சப்போர்ட் இருக்குது 23,169. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 151 பாயிண்ட்ஸில் இருக்குது விச் இஸ் 23,063. ஸோ தேர்டு சப்போர்ட் பார்த்தோம்னா 273 பாயிண்ட்ஸில் இருக்குது விச் இஸ் 22,942. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட கரண்ட் லெவல் பார்த்தோம்னா 55,100.3. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப வெறும் 28 பாயிண்ட்ஸ்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைல்டு ரெசிஸ்டன்ஸாக பார்த்துக்கலாம் 55,128. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175 பாயிண்ட்ஸில் இருக்குது 55,274. நெக்ஸ்ட் வந்து 476 பாயிண்ட்ஸ் இருக்குது 55,576. இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் நம்ம வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 392 பாயிண்ட்ஸ் கீழே 54,708 இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் 455 பாயிண்ட்ஸில் 54,645 இருக்குது. ஸோ தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 651 பாயிண்ட்ஸில் 54,449 இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த மார்க்கெட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஹியூஜ் பாசிட்டிவாக இருந்தனால ஒரு லைட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ கரண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 73,983.18 இருக்குது. ஸோ இங்கிருந்து 213 பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, விச் இஸ் 74,195. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 481 பாயிண்ட்ஸில் இருக்குது, விச் இஸ் 74,464. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 551 பாயிண்ட்ஸில் இருக்குது, விச் இஸ் 74,534. இதுவே சப்போர்ட்னு பார்க்குறப்ப ஒரு 28 பாயிண்ட்ஸில் ஒரு மைனஸ் சப்போர்ட் இருக்குது, விச் இஸ் 73,955. ஸோ செகண்ட் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் சப்போர்ட் தான், 73,930. இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகுதுங்க வந்து பிளைண்டாக என்ட்ரி ஆயிடாதீங்க. ஸோ தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 432 பாயிண்ட்ஸில் இருக்குது, 73,551. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக இல்லை ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக பிஹேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு உங்களோட கால்ஸ் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட யூஎஸோட குளோபல் நியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு யூஎஸோட குளோபல் நியூஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ என்னன்னா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது இந்தியாவின் டைமில் 6 மணிக்கு வரப்போகுது. ஸோ இந்த டேட்டா வச்சு தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே நாளைக்கு மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 4 நியூஸ் இருக்குது. கோர் சிபிஐ M/M, கோர் சிபிஐ Y/Y, சிபிஐ M/1, சிபிஐ Y/Y. ஸோ இதில் கோர் சிபிஐ Y/Y வந்து இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ அதனோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.9 இருக்குது, ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 2.8 இருக்குது. இந்த ஆக்சுவல் டேட்டா வந்து ஃபோர்காஸ்ட்டை விட அதிகமாக வந்துச்சுன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் ரேட் கட் வந்து கொஞ்சம் இம்பாசிபிளாக இருக்கும். இதுவே ஆக்சுவலுக்கு ஃபோர்காஸ்ட் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, மார்க்கெட் இன்னும் ஒரு சைட்வேஸில் மட்டும்தான் இருக்கும். இதுவே ஃபோர்காஸ்ட்டை விட ஆக்சுவல் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ரேட் கட் பாசிபிள். ஸோ அதனால் வந்து டாலர் வந்து வீக் ஆகும். ஸோ இந்த டேட்டா வச்சு தான் டாலர் வீக் ஆச்சுன்னா இந்தியா மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரீஸில் வந்து எஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு ஒரு கேப்பை பாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே மார்க்கெட்டுக்கு ஃபோர்காஸ்ட்டுக்கு அதிகமாகவோ இல்லை ஈக்குவலண்ட்டாக வந்துச்சுன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, மார்க்கெட் வந்து மியூட்டடாக தான் இருக்கும். ஸோ இங்கே திருப்பியுமே வந்து மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு ஒரு சைட்வேஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத பார்த்துட்டு உங்கள் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஃபோர்காஸ்ட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 23,242 க்ளோஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 47 out of 100. ஸோ புல்ஸ் எதர் பிஎஸ் ரெண்டுமே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல, மார்க்கெட் வந்து ஒரு மியூட்டட் ரியாக்ஷனில் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்குறப்ப 23,348, சப்போர்ட்னு பார்க்குறப்ப 23,169. ஸோ இந்த 2 லெவல்ஸையும் வாட்ச் பண்ணிட்டு மார்க்கெட் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வேற பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப இன்னைக்கு என்னதான் நெகட்டிவ் க்ளோஸ் இருந்தாலுமே அதனோட பிரைவேட் செக்டர்ஸ் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 54,709, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,128. என்னதான் மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லைனாலுமே ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை பட்டு புல் பேக் ஆகிறப்பையோ இந்த லெவல்ஸை பிரேக் ஆகிறப்பையோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்கள் ட்ரேட்ஸ் எடுங்க. ஸோ எஃப்ஐடிஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க, டிஐ வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்டாகவே இருக்கு. யூஎஸோட சிபிஐ டேட்டா வச்சு இந்த ட்ரெண்ட் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறி இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் கால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் பார்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்டாரும் ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னியோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், கேஸ். ஸோ பாசிட்டிவ் பார்க்குறப்ப ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி. ஸோ மார்க்கெட் அன்சைட்டியாக இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவே மார்க்கெட் நியூஸ் வந்துட்டு மார்க்கெட் ஒரு சென்டினிட்டி வரப்ப ஸோ எஃப்எம்சிஜியில் செல்லிங் பாசிபிளாக இருக்கும். ஸோ மெட்டல்ஸ், ஆயில் செக்டர்ஸ் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன செக்டர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அந்த செக்டர்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களால் வந்து ப்ராஃபிட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன கீ டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கள் டெலிகிராம் சேனலில் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி ட்ரேடிங்.